திருநங்கையர்கள் மற்றும் தன்பாலின ஈர்ப்பாளர்களின் உரிமைகளுக்காக ஒருங்கிணைந்த கொள்கை கூடாது என்று பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இரு தரப்பினரையும் ஒப்பிட்டு பார்ப்பதே தவறானது என்று கூறியுள்ள அவர், அவர்களுக்கென தனித்தனி கொள்கைகளை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் மாற்றுத்திறனாளிகள் எவ்வாறு கடவுளின் குழந்தைகள் என்று கொண்டாடப்படுகிறார்களோ அதேபோல்தான் பிறப்பிலேயே இயற்கையால் வஞ்சிக்கப்பட்ட திருநங்கையர், திருநம்பியர் மற்றும் இடைப்பாலினத்தவரும் அரசாலும் சமூகத்தாலும் அரவணைக்கப்பட்டிருக்க வேண்டும், கொண்டாடப்பட்டிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அது நடக்காதது மட்டுமின்றி அவர்கள் தீண்டத்தகாதவர்களையும் விட மிக மோசமாக நடத்தப்படுகிறார்கள். பொதுவெளியில் தொடர்ந்து அவமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த அநீதிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல 10 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வரும் பரப்புரைகளின் காரணமாக அவர்களும் நம்மில் ஒருவர்தான் என்ற எண்ணம் இப்போது உருவாகத் தொடங்கியிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் கண்ணியத்துடனும் கௌரவத்துடனும் சக மனிதர்களுக்கு உரிய அனைத்து மரியாதைகள் மற்றும் உரிமைகளுடன் வாழ இன்னும் வெகு தூரம் பயணிக்க வேண்டும். நடுவண் அரசால் 2019ஆம் ஆண்டு திருநங்கையர்கள், திருநம்பியர் மற்றும் இடைப்பாலினத்தவர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டு அதற்கான விதிகள் 2020ஆம் ஆண்டு வகுக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அவர்கள் தங்களுக்கு இடஒதுக்கீட்டுடன் கூடிய தனி கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று கூறி 2021ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி விசாரித்த உயர்நீதிமன்ற நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் தனி கொள்கை வகுக்கலாம் என்று தமிழக அரசுக்கு ஆணையிட்டார். அதன் அடிப்படையில் தமிழக அரசும் தனி கொள்கையை வகுத்து வருகிறது. அந்த கொள்கை அரசிதழில் வெளியிடப்படுவதற்கு மொத்தம் 9 நிலைகளை கடக்க வேண்டிய சூழலில் இப்போது 8வது கட்டத்தில் இருப்பதாகவும், இதை கடந்து அமைச்சரவையின் ஒப்புதலை பெற வேண்டும் என்றும் கடந்த 3ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்த தமிழக அரசின் வழக்குரைஞர் கொள்கையை உறுதி செய்ய 3 மாதம் கூடுதல் கெடு வழங்க கோரினார். ஆனால் தங்களுக்கு தனி கொள்கை தேவையில்லை என்றும் இரு தரப்பினருக்கும் சேர்த்து ஒருங்கிணைந்த கொள்கை வகுக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் முறையிட்டுள்ளனர். அதை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் திருநங்கையர்கள், திருநம்பியர் மற்றும் இடைப்பாலினத்தவருக்கும் தன்பாலின ஈர்ப்பாளர்களுக்கும் தனித்தனியாக கொள்கைகள் வகுப்பதால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். அதனால் இருவருக்கும் ஒருங்கிணைந்த கொள்கை வகுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இது குறித்த அரசின் நிலைப்பாட்டை வரும் 17ஆம் தேதி விளக்க வேண்டும் என ஆணையிட்டுள்ளார். ஒருங்கிணைந்த கொள்கை வகுக்கப்பட்டால் திருநங்கையர்கள், திருநம்பியர் மற்றும் இடைப்பாலினத்தவர் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்பதை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அந்த கொள்கையில் மிக முக்கியமான ஒன்று, அவர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கான அனைத்து வகுப்பு இடஒதுக்கீட்டிலும் 1 விழுக்காடு கிடைமட்ட இடஒதுக்கீடு வழங்குவதுதான். சென்னை உயர்நீதிமன்றமும் இதை பல்வேறு தீர்ப்புகளில் உறுதி செய்திருக்கிறது. இடஒதுக்கீடு உள்ளிட்ட உரிமைகளை பெறுவதில் திருநங்கையர்கள், திருநம்பியர் மற்றும் இடைப்பாலினத்தவரையும் தன்பாலின ஈர்ப்பாளர்களையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்க முடியாது. இரு பிரிவினரின் சமூக கல்வி நிலைகளும் முற்றிலும் நேர் எதிரானவை என்பதால் இருவருக்கும் ஒரே கொள்கை வகுப்பது சமூக நீதி ஆகாது. அவர்கள் சமூக புறக்கணிப்புகளையும் அவமதிப்புகளையும் எதிர்கொள்கின்றனர். கல்வி நிறுவனங்களில் கல்வி மறுக்கப்படுகிறது, வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுவதில்லை. அவர்கள் பிறப்பின் அடிப்படையில் இத்தகைய பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றனர். அவர்கள் அடையாளங்களை கொண்டு அவமதிக்கப்படுகின்றனர். திருநங்கையர்கள், திருநம்பியர் மற்றும் இடைப்பாலினத்தவர் என்ற நிலை அவர்களுக்கு விருப்பத்தின் அடிப்படையில் கிடைப்பதில்லை. அவர்களால் சமூகத்துடன் இரண்டர கலந்து வாழ முடியாது. சமூகத்தின் அங்கீகாரத்தை பெறும் அவர்களின் முயற்சி வெற்றி பெறவில்லை. இந்த சிக்கல்கள் எதுவும் தன்பாலின சேர்க்கையாளர்களுக்கு கிடையாது. அவர்கள் பிறப்பின் அடிப்படையில் புறக்கணிக்கப்படுவது கிடையாது. அவர்களுக்கு கல்வியும் வேலைவாய்ப்பும் மறுக்கப்படுவதில்லை. தன்பாலின ஈர்ப்பாளர்களாக இருப்பவர்கள் அடையாளத்தை மறைத்துக்கொண்டு சமூகத்தில் அந்தஸ்துடன் வாழ முடியும். தன்பாலின ஈர்ப்பாளர் என்பது அவர்களாகவே விரும்பி ஏற்றுக்கொண்ட நிலையாகும். எனவே இரு தரப்பினரையும் ஒப்பிட்டு பார்ப்பதே தவறானதாகும். திருநங்கையர்கள், திருநம்பியர் மற்றும் இடைப்பாலினத்தவரின் சமூக அங்கீகாரத்திற்கும் வளர்ச்சிக்கும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் முன்னேறுவதற்கும் அவர்களுக்கென்று தனி கொள்கை தேவை. இதை உணர்ந்து
திருநங்கையர்கள், திருநம்பியர் மற்றும் இடைப்பாலினத்தவருக்கு தனி கொள்கை வகுக்கும் முடிவில் தமிழக அரசு உறுதியாக இருக்க வேண்டும். தமிழக அரசின் இந்த நிலைப்பாட்டை வரும் 17ஆம் தேதி இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வரும்போது உறுதிபட தெரிவிக்க வேண்டும் என்று சௌமியா அன்புமணி கேட்டுக்கொண்டுள்ளார்.